இன்னைக்கு NCRB ரெக்கார்ட் டேட்டா வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு 22வது இடத்துல இருக்கு. எதிர் ஆளுங்கட்சி அது 22வது இடத்துக்கு போனது 60 நாள் இல்லையா? சட்ட பாருங்க, லஞ்சத்தை ஒழிச்சிட்டு நான் மீறி யாராவது லஞ்சம் கேட்டா அண்ணன் சொல்லுங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகனோட ஆட்சி நடக்கும்னு சொல்லுங்க. யாராவது அரசு ஊழியர் மக்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க முதலமைச்சர் செய்வார் நம்ம ஜி. இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரா ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கியதாக வெளியான வீடியோ. தமிழக வெற்றி கழகத்துக்கு களங்கமில்லை வைக்கும் வகையில் செயல்பட்டதாக செங்கல்பட்டு மாவட்ட இணைச் செயலாளராக பதவி வகித்து வந்த வீரா என்கின்ற வீராசாமி அடிப்படை உறுப்பினரிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. என்ன செய்யணும்? முதல்ல ஒரு ஆணை பிறப்பிக்கணும். ஆணை பிறப்பித்து 6 லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லணும். மீறிய லஞ்சம் ஏகப்படும் சொல்லணும். மத்தியஸ்தம் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா லஞ்சம் கொடுக்காரு. அதாவது ஒரு ஆணை பிறப்பிக்க அவசியமே இல்ல. லஞ்சம் கேட்டா கொடுக்க கூடாதுன்றது தான் டிஃபால்ட். கொடுக்கணும்ங்கறது வாய்ப்பு வச்சு எப்படி? இந்தியன் தாத்தா டிவில அறிக்கூட்டத பார்த்தல்ல, இனிமே நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. யாராவது ஆட நினைச்சீங்க, ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆடிரலாம், ஆடி பாத்துறோம் நினைச்சீங்கன்னா அதை மறந்துடுங்க அப்படின்றது ரெண்டாவது. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. ஒப்பந்ததாரரிடம் இருந்து 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தாவேக்கவில் இருந்து நீக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வீரா என்கிற வீராசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. லஞ்சம் கேக் வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு இல்லையா? அந்த லஞ்சம் எப்படி ஆரம்பிக்குது? நீங்க கொடுத்ததால தானே வாங்கணும். மக்களும் தான் சில பேர் அப்படி நோக்கி நகர்றாங்க. நீங்க கேக்குறனால தான் நான் கொடுத்தேன். நீங்க கொடுத்ததால வாங்கணும். அப்ப ஒட்டுமொத்தமா அரசாங்க ஊழியர் மட்டும் போற சொல்றீங்க. இந்த பாரு, நீங்க கேக்குறனால தான் நான் கொடுத்தேன் வாங்கணும். சும்மா சொல்றது லஞ்சத்தை நியாயப்படுத்தாதீங்க. நான் நியாயப்படுத்தணும். ஆமா நியாயப்படுத்தணும். ஆமா, எப்படி நியாயப்படுத்தணும் நீங்க சொல்லுங்க. மக்களும் தான் நான் என்ன கேக்குறேன்? நான் அப்படி இல்ல. ஏய், நாங்க எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்குவியா? என்ன செய்வான்? வாங்கிக்குவியா? வாங்கிடா. எல்லா அரசாங்க ஊழியரும் தவறு செஞ்சீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி ஒட்டுமொத்தமா எல்லா அரசாங்க ஊழியரும் தவறு சொல்றீங்க? யார் சொன்னா அப்படி? யார் சொன்னா அப்படி? எப்ப சொன்னாரு? மேடையில சொன்னாரு. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. கால அவகாசம் சொல்றீங்கல்ல, ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கு, ஒரு ஜாதி சான்றிதழுக்கு, ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு எவ்வளவு கால அவகாசம் நீங்க சொல்லுங்க. நாங்கலாம் கூட சைபே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. போன அரசாங்கம் கண்டுக்கவே இல்ல. இவங்க வந்த உடனே அது 2000 கோடி இல்ல, இந்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்ல மே 10th தான் சிஎம் பொறுப்பேற்றாரு. அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடியே அந்த பீரியட்ல தான் கேன்சல் ஆச்சு. இந்த கவர்மெண்ட் அப்ப யார் பண்ணது? பண்ணது டிஎம்கே. மூல கோளாறு உள்ளவ லூசு பைய. டிஎம்கே எல்லாம் பண்ணல. டிஎம்கே பண்ணல. டிஎம்கே மே 8ஆம் தேதி எங்க சார் டிஎம்கே? பியூரோக்ராட்ஸ் பண்ணது டிஎம்கே. சிஎம் பண்ணிருக்காங்க. எதுக்கு எடுத்தா டிஎம்கே பாரு. இல்ல இல்ல சிஎம் இல்ல இல்ல எதுக்கு சொல்ல வரேன்? இல்ல சார், அதுதான் சார் விளையாட்டு ரொம்ப பயங்கர கிரியேட்டிவா பேசுற மாதிரி நினைச்சுக்கிறேன். சார் ஒண்ணு இல்ல, நீங்க எதுக்கு இருக்காம வேஸ்ட் இது. இவெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். சொல்லுங்க, நீங்க பேசாம இருங்க. நீ சொல்ல விடுப்பா. ஏன் தெரியுமா? சொல்ல விடுப்பா. உனக்கு எல்லாம் தெரியுற மாதிரி பேசுறது தான் பிரச்சனையே. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. இல்ல இல்ல, நீதான் அரசியல் மூத்த அரசியல் அனுபவப்பட்ட. அதனால நீங்க வரும்போது நான் ஜாம்பவான்னு கூப்பிட்டேன். ஏன்னா எல்லா அரசியல் உங்களுக்கு தான் தெரியும், எங்க யாருக்கும் தெரியாத மாதிரி இல்ல. பேசாம இருங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். எல்லாரும் சேர்த்து வரி பணம் அதுல எதுமே நீங்க ட்ரஸ்டுக்கு கொடுங்க. இல்ல அம்மா உணவகத்தை மேம்படுத்துறியா? அந்த பேனா கலைஞரின் பேனா சாதாரண பேனா கிடையாது. அது உங்க அப்பாக்கு இங்கு பேனா. திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் இல்ல விழாவில் அக்கட்சியின் உள்ளாட்சி பிரதிநிதி நடமாடும் நகை மாளிகையாக வலம் வந்த வீடியோ வைரலாகி வருகிறது. பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு நல்ல நோண்டி நொங்க எடுங்க சார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தோட தலைவரா ஒருத்தரை நியமனம் பண்ணிருக்காங்க. லயலா மணி அவர்களை கொண்டு சேர்த்திருக்காங்க. பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பான பதவியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. பொறுப்பை உணர்ந்து சிறப்பான முறையில் பொறுப்போடு செயல்படுவேன் என்பதை உறுதியளித்துக் கொள்கிறேன். நீ காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் கேட்காம உன்னி கிருஷ்ணன் குரலா கேட்குற மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட்ட லயலாமணி பாடநூல் கழக தலைவர் வராம உனக்கு என்ன பிரின்ஸ் கஜேந்திர பாபு வருவாரா? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இப்போ உனக்கு என்ன வேணும்? பாடநூல் கழகம்னா என்ன, அதோடைய வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தரா இருந்திருந்தா
ஒரு நல்ல ஆளுமை தன்மை உள்ள ஆளை போட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு பதில் சொல்ல பதில் தானே நான் சொல்றேன் பதில் கேட்டு அடிக்கிற அடிக்காம என்ன பண்ணுவாங்க தனி மாட்டுப்பட. லயோலா மணிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் இதனுடைய வேலை என்னன்னா, மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில் பாடநூல் தயாரிச்சுட்டாங்க. ஓகே, அதை பிரிண்ட் பண்ணணும், புத்தகமாக வடிவமைப்பு கொண்டுட்டு வரணும். தமிழ்நாடு முழுக்க அரசு உதவி பெறும் பள்ளிகள் இவர்களுக்கு, இந்த பள்ளிகளுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். பாடப்புத்தகங்களை கொண்டுட்டு போகணும். பள்ளி உபகரண பொருட்கள் இருக்குல்ல, மற்ற தேவை இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் வந்துட்டு வாங்கணும். இப்படியான டிஸ்ட்ரிபியூட் வேலை தான் இவருக்கு. கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும். இதுதான் வந்து லயோலா மணி செய்ய போறாரு. சிலபஸ் எல்லாம் வந்து நீ வந்து தீண்டாமைக்கான பாடலும் இப்போ வந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதானே கருத்து தளபதி விஜய் இதான் முதல் பக்கத்துல இருக்கு. அவருக்கு வந்து இந்த பாடத்திட்டத்துக்குள்ள போய் இது என்ன பாடம் இருக்குது அதுல வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய வழி இவருக்கு இருக்குதானா இல்லை. இவரும் வந்து கிட்டத்தட்ட முனைவர் படித்தவர் தான், இருந்தாலும் அதுக்குள்ள போக முடியாது. அது வேற டீம். உள்ள போனீங்க அப்படின்னா சரி இல்ல ஊருக்குள்ள புறக்க வேணும் பேரப்புள்ள இந்த பாட்டை வச்சிருவாங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து இருக்கும்ல, அதை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு வந்து வாடி 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 கைப்படாத சீடி 1000 வாட்ஸ் பல்ப் போல கண்ணு கூசு தேடி இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும். உட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. 10ஓட 11 அத்தோட இது உண்டு. அவங்களா இருக்கும்போது இவர் கூடாதா? ஏங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சரா விஜய் இருக்கும்போது முன்னால வந்து திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்து தமிழ்நாடு பாடல்கள் தலைவராக இருக்கார். லியோனி மட்டும் இருக்கலாம், லயோலா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. லியோனி ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுத்தவர், ஒரு சிறந்த பேச்சாளர். ஆனா அந்த பாலை குடிச்சோம்னா இந்த தண்டி பெருசாகி பெண்களுடைய இடுப்பு 8 மாதிரி இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடி இருக்கேன். ஒரு சிறந்த பேச்சாளர். நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்ல போடுறதுக்கு தான். அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது, பால்காரன் தப்பா லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான் பாலை. ஒரு சிறந்த பேச்சாளர். இன்னொரம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை விட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு, வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. படிச்ச கணக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த அம்மா நைட்டியே போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து விட வந்துருச்சு. பொதுவா ஒரு நல்ல கவர்ச்சிகரமான வசீகரமான ஒரு பேச்சாளர். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? லைலா காலேஜ் ஓனர் லைலாமணியை போட்டதுக்கு அப்புறம் லியோனி பாகுபலி படத்துல வர சில மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க நம்பர் 1 பாக்கும், அவன் நம்பர் 2 பாக்கும், நான் நம்பர் 1. சரி விதமா விஷயம் தெரியாதவே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, மண்டியை பிச்சுக்கிறாங்க. இவருக்கெல்லாம் இந்த தகுதி இருக்குதா அப்படின்னு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. முதல்ல யாருக்கிட்ட என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஊர்ல ஒரு நாட்டாம பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்து என்னப்பா அது வேலை நடந்துச்சா கொண்டு வாங்கப்பா கொண்டு கொடுத்துடலாம், அதுதான் இவர் வேலை. இதுக்கு கூட தெரிஞ்சிக்காம ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் பேசலாம், அதுக்குன்னு அதீதமா பேசிடக்கூடாது. நம்ம அதுக்கு ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பாடத்திட்டம் தயாரிக்கிறது முழுக்க மாணவர்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு மயில்சாமி அண்ணாதுரை தான், அவர் தலைமையில் இருக்கக்கூடிய குழு தான் தயாரிக்கும். அது வேறு இது வேறு. உடன்பிறப்புகள் நீங்க சட்டையை கிழிச்சிக்காதீங்க, இதுதான் விஷயம். சாம்பார் ஆப் எனக்கு